நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் தானே. உங்களுக்கு கதைக்கிறது எதுவும் கேக்குதா? கதைக்கிறது இஷ்யூவா இருக்கா? கதைக்கிறது இஷ்யூவா இருக்கா? பேசுறது கேக்குதா? பதில் சொல்லுங்க. கேக்குதா உங்களுக்கு கதைக்கிறதுனா? மேடம் கேக்குது மேம். ஓகே, சரி. அப்ப உங்களுக்கு நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. உங்களுக்கு எப்ப எக்ஸாம் இருக்கு? எக்ஸாம் எப்ப இருக்கு? டைம் பார்க்கலையா? மார்ச்ல கேட் எக்ஸாம்ஸ் இருக்கு மேம். ஃபைனல் எக்ஸாம் ஜூன்ல மேம். சரி, உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் வீடியோஸ் கொஞ்சம் போட்டிருந்தாங்க, பாத்தீங்களா? அந்த அது எதுவும் பிரச்சனைகள் இல்லையா உங்களுக்கு? இல்ல மேம். ஓகே, அந்த டிரைவ்ல கொஞ்சம் வீடியோஸ் இருக்கு, அதுகளையும் பாருங்க. இப்ப பாருங்க, வந்து உங்களுக்கு கட் ஏரியாஸ் கொஞ்சம் கொடுத்திருக்காங்க. இன்டராக்ஷன் ஆஃப் த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் செக்ஷன் 2 பாத்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட், அண்ட் செக்ஷன் 3 பாத்தீங்கன்னா லேபர் காஸ்ட், அண்ட் செக்ஷன் 4 பாத்தீங்கன்னா ஓவர்ஹெட் காஸ்ட், அண்ட் 5 பாத்தீங்கன்னா analyzing behavior of the cost, and C பாத்தீங்கன்னா costing system, and 7 பாத்தீங்கன்னா ABC costing, அப்புறம் cost recorder, and cost volume profit analysis and overview, and cost volume profit analysis for operating planning னு சொல்லி கொஞ்சம் 10 சப்ஜெக்ட் உங்களுக்கு கேட்டேரியாஸ் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு ஏரியாஸ் 10ன்ற மாதிரி விளங்கும், ஆனா படிச்சா ஒரு சின்ன சின்ன சப்ஜெக்ட்கள் தான் அதுல இருக்கு. ஸோ டோன்ட் வரி, உங்களோட எக்ஸாம் உங்களோட கேட்டுக்கு முதல் கிழமைக்குள்ளேயே நான் முடிக்கிறதுக்கு முடிச்சிடுவேன் எப்படியும். சரியா? அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து லேபர் காஸ்ட். இன்னைக்கு நம்ம லேபர் காஸ்ட பத்தி பார்ப்போம். ஓகே, ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க லேபர் காஸ்ட்னு. ஓகே, இப்ப லேபர் காஸ்ட் சொல்றது, லேபர் சொல்றது என்னது? ஒரு நிறுவனத்துல okay, labor cost is the price paid for the utilization of the human resources. It include not only wages and salary, but also recruiting the cost and training cost and turnover cost and wastage cost. Yes. உங்க ஏரியால பவர் கட் ஆயிடும்? இல்ல மேம். பவர் கட் இல்ல தானே. நிறைய இடங்கள்ல பவர் கட்னால சிக்னல் இஷ்யூவா இருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க எங்களுக்கு. சரி, ஓகே மேம்.
ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்ப பாக்குறது வந்து லேபர் காஸ்ட். லேபர் காஸ்ட் சொல்றது வந்து என்னன்னு சொன்னா, நம்ம இப்போ labor cost is the price paid for the utilization of the human resources. It includes not only the wages and the salary, but also requiring the cost and training cost, turnover cost, and wastage cost because of the ineffectiveness. When the increase the usage of the machinery, the labor cost will be reduced. Therefore, the labor cost control as the change according to the new technologies. சரியா? அப்ப லேபர் காஸ்ட் சொல்றது வந்து ஆபீஸ் இப்போ ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு காஸ்ட் சம்பந்தமானது தான் லேபர் காஸ்ட். என்ன அப்ப அந்த மாதிரி அந்த லேபர் காஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, when increase the usage of the machinery, the labor cost will be reduce ஆகும். அப்ப லேபர் காஸ்ட் இப்போ உங்களுக்கு உங்களோட கேட் பேப்பரை பொறுத்தவரையில லேபர் காஸ்ட பத்தி கணக்கும் வரும், நோட்ஸும் கேட்கலாம். என்னென்ன காரணிகள் வந்து அதை பாதிக்குதுன்றத கேட்கலாம். லேபர் காஸ்ட்னு சொன்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம். சோ அந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு கணக்கும் உங்களுக்கு நான் நோட்ஸும் நான் சொல்றேன், எழுதி கொள்ளுங்களேன். முதலாவது எழுதி கொள்ளுங்க. The labor cost is, லேபர் காஸ்ட்னு போட்டு எழுதி கொள்ளுங்க. The labor cost is the cost of wages paid to workers or salary to employees. workers சொல்றது என்னது? கேஷுவலா ஒர்க் பண்றவங்க. salary யாருக்கு பே பண்ணுவோம்? பெர்மனண்டா வேலை பண்றவங்களுக்கு. அது ரெண்டுமே டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. லேபர் காஸ்ட் சொல்றது என்னது? ஒரு வேதனங்கள் நாங்க கொடுக்குறோம் யாரு? ஒர்க்கர்ஸுக்கும் சேலரிக்கும் கொடுக்குற அந்த இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? லேபர் காஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம். during an accounting period on daily, weekly, monthly or job basis. ஓகே, நான் திரும்பி சொல்றேன். The labor cost is the cost of wages paid to workers or salary to employees during the accounting period only the daily, weekly, monthly or job basis. ஓகேயா? அப்ப லேபர் காஸ்ட் சொல்றது வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்னா நாங்க என்ன சொல்லுவோம்? வேரியபிள் காஸ்ட் என்ன நடக்கும்? மாறும் தானே. இப்போ ஒரு லேபருடைய வேலைகள் கூடுற நேரம், அவங்க இதுகள் கூடுற நேரம் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற கூலி என்ன செய்யும்? மாறக்கூடிய சார்ஜ். ஒருவருக்கு ஒருவர் என்னது டிஃபரெண்ட் ஆகக்கூடியதாக இருக்கும். அதனால நம்ம அதை வேரியபிள் காஸ்ட்னு சொல்லி தான் சொல்லுவோம். லேபர் காஸ்ட் நம்ம வேரியபிள் காஸ்ட்னு சொல்லி தான் சொல்லுவோம். தீஸ் காஸ்ட் ஆர் இன்க்ளூடிங் டூ மெயின் சப் கேட்டகரிஸ். ஒன்னு வந்து டைரக்ட் லேபர் காஸ்ட், இன்னொன்னு இன்டைரக்ட் லேபர் காஸ்ட். அப்ப போட்டுக்கொள்ளுங்க. லேபர் காஸ்ட் ஆர் வேரியபிள் காஸ்ட். அதுக்கு சின்ன பாயிண்ட் மாதிரி எழுதி கொள்ளுங்க. Labor cost are variable cost. These costs include two main subcategories. These costs include two main subcategories. ஒன்று வந்து direct cost, direct labor cost. அதுக்கு கீழே சின்ன நோட் மாதிரி எழுதி கொள்ளுங்க. Cost of labor which is used directly to make products. Cost of labor which is used directly to make product. ஓகே, அடுத்ததா போட்டுக்கொள்ளுங்க indirect labor cost. Indirect labor cost. அதுக்கு கீழே போட்டுக்கொள்ளுங்க cost of labor which is used to support
which is used to support or make direct labor more efficient. ஓகே, அப்ப என்னது ரெண்டு சப் கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்று வந்து டைரக்ட் லேபர் காஸ்ட், இன்னொன்னு வந்து இன்டைரக்ட் லேபர் காஸ்ட். ஓகேயா? அதுக்கு கீழ ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. There are several objectives to control labor cost. Labor cost கண்ட்ரோல் பண்றதுக்கான காரணிகள். There are several objectives to control the labor cost. ஓகேயா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டுக்கொள்ளுங்க. To decision making on labor cost. To decision making on labor cost. அது பிராக்கெட் குள்ள போட்டுக்கொள்ளுங்க. Planning and control labor cost, comma, pricing labor cost, comma, accounting labor cost. ஓகேயா? அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. To paid EPF and ETF to the employees. ஓகேயா? மூணாவது போட்டுக்கொள்ளுங்க. To identify the training and development programs to the workers to increase the effectiveness. Fourth point போட்டுக்கொள்ளுங்க. To identify the other motivational program. ஓகேயா? அப்ப லேபர் காஸ்ட் சொல்றது வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. நாங்க ரெண்டு பேரையும் கொடுப்போம். என்னது? காஸ்ட் ஆஃப் த வேஜஸ் பெய்ட் டு த ஒர்க்கர்ஸ் ஓர் salary டு த எம்ப்ளாயீஸ். இவங்க ரெண்டு பேருமே அதுக்குள்ள வருவாங்க. அதுல ரெண்டு சப் கேட்டகரிஸ் இருக்கு. என்னது? ஒன்னு டைரக்ட் லேபர் காஸ்ட், இன்னொன்னு இன்டைரக்ட் லேபர் காஸ்ட். அது இல்லாம லேபர் காஸ்ட கண்ட்ரோல் பண்றதுக்கான செவரல் கண்ட்ரோல் பண்ற ஆப்ஜெக்டிவ்ஸ் காரணிகள் 5 நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம கணக்கு கொண்டு பார்ப்போம். லேபர் காஸ்ட் கணக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி கணக்கு கொண்டு பார்ப்போம். நீங்க போட்டுக்கொள்ளுங்க. 1 minute. போர்ட் விளங்குதா? போர்ட் விளங்குதா? ஓ மிஸ், ஆனா கொஞ்சம் ஒரு சைடுக்கு இருக்குது போர்ட், அப்படித்தான் விளங்குது. இப்ப இப்போ ஓகே. இல்லாட்டி கொஞ்சம் நேரம் உங்களுக்கு எக்ஸல் ஷேர் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு எக்ஸல் ஷேர் பண்றது விளங்குதான்னு சொல்லி பாருங்க.
உங்களுக்கு எக்ஸல் ஷேர் பண்ணிருக்கிறது விளங்குதா? இல்லையே மிஸ் ஒன்றும் வரையில. கொஞ்சம் இருங்க. இப்ப ஓ இப்போ உங்களோட ஸ்கிரீன் தெரியுது. எங்க ஸ்கிரீன் தெரியுதுதானே? ஓ இப்போ உங்களுக்கு விளங்குதா? ஸ்கிரீன் மட்டுமா விளங்குது? ஓ மிஸ் ஸ்கிரீன் தான் வந்தது. One minute. ஓகே, இப்ப விளங்குதா? இப்ப விளங்குது தானே? இல்ல மேம் விளங்கல. விளங்க இல்லையா? ரைட், ஓகே. அப்ப நான் அந்த போர்ட்ல செய்யறேன். ஓகே. ஓகே மேம் விளங்குது. ஓகே. இப்ப இதுல போட்டுக்கொள்ளுங்க, வந்து ஒரு சார்ட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. இங்க எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நம்பர். ஓகேயா? இங்க போட்டுக்கொள்ளுங்க நேம். இங்க போட்டுக்கொள்ளுங்க நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். ஓகேயா? போட்டுட்டு இங்க எம்ப்ளாயி நம்பர், ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி நம்பர் போட்டுக்கொள்ளுங்க 009. அவரோட நேம் போட்டுக்கொள்ளுங்க ஏடி கமல். அவர் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் போட்டுக்கொள்ளுங்க 180. ஓகே. ரெண்டாவது எம்ப்ளாயி போட்டுக்கொள்ளுங்க 045. ஓகேயா? அவரோட நேம் போட்டுக்கொள்ளுங்க கேடி அப்துல்லா. அவரோட நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் போட்டுக்கொள்ளுங்க 150. ஓகே. மூன்றாவது 088 எல்என் சிரிப்பாளர். அவரோட நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் போட்டுக்கொள்ளுங்க 130. ஓகேயா? நாலாவது போட்டுக்கொள்ளுங்க 110 SW ரஞ்சன். அவரோட நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் போட்டுக்கொள்ளுங்க 180. அடுத்தது எம்ப்ளாயி நம்பர் போட்டுக்கொள்ளுங்க 120 சிபி நிமல். அவரோட நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் போட்டுக்கொள்ளுங்க 160. ஓகேயா? இப்படி ஒரு சார்ட் போட்டுக்கொள்ளுங்க. ஓகேயா? இப்படி சார்ட் ஒன்று போட்டு நான் சொல்ற கொஸ்டின்கள் அதுக்குள்ள பாயிண்ட்கள் கொஞ்சம்
எழுதிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் எழுதிக்கொள்ளுங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் per month 180. Maximum number of hours per month 180. ரெண்டாவது போட்டுக்கொள்ளுங்க. Basic salary per hour is 250. Basic salary per hour is 250. Okay. மூணாவது பாயிண்ட் போட்டுக்கொள்ளுங்க. Overtime is approved. Overtime payment is 150% of basic salary. Overtime is approved. Overtime payment is 150% of basic salary. அடுத்தது fourth point போட்டுக்கொள்ளுங்க. The employee of EPF is 10%, while employee contribution 15% for EPF and 3% of ETF. Employee contribution of EPF is 10%, while employers contribution 15% for EPF and 3% of ETF. Okay. அஞ்சாவது பாயிண்ட் போட்டுக்கொள்ளுங்க. Yes. Every worker is given 300 transport allowance. Okay. அடுத்த பாயிண்ட் போட்டுக்கொள்ளுங்க. All the employees contribute 100 rupees for welfare society. All the employees contribute 100 rupees for welfare society. Abdullah has அடுத்த பாயிண்ட் போட்டுக்கொள்ளுங்க. Abdullah has worked 10 hours of overtime. Abdullah has worked 10 hours of overtime. Okay. அடுத்த பாயிண்ட் போட்டுக்கொள்ளுங்க. On the written request of L.M. Siripala, on the written request of L.M. Siripala is 1,500.
rupees 1,500 is deducted as the installment of bank loan. On the written request of LM Siripala, under 1,500 rupees is deducted as the installment of bank loan. அடுத்த பாயிண்ட் போட்டுக்கொள்ளுங்க. Salaries are paid during the month. Salaries are paid during the month. EPF and ETF payments are made in the preceding the month. Okay. Requirement போட்டுக்கொள்ளுங்க. Pay sheet for the month of May 2015. உங்களுக்கு requirement என்ன கேக்குறாங்க? Pay sheet ஒன்னு செய்து காட்ட சொல்றாங்க. ஓகே, நான் சொன்ன பாயிண்ட்களை நான் திருப்பி சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. Maximum number of the hour per hour 180. Basic salary per hour is rupees 250. Overtime approved. Overtime payment is 150% of basic salary. Employees' contribution of EPF is 10%, whilst employers' contribution 15% for EPF and 3% of ETF. Every worker is given 300 transport allowance. All the employees contribute 100 rupees for welfare society. Abdullah has worked 10 hours of overtime. On the written request of LM Siripala, rupees 1,500 is deducted as the installment of bank loan. Salaries are paid during the month. EPF and ETF pays are made in the preceding month. Requirement உங்களுக்கு pay the sheet of the month of May 2015. Okay. Okay, ma'am. ஓகே உங்களுக்கு இப்ப விளங்குதா? இல்ல மேம். இப்ப எக்ஸல் ஷீட் ஒன்று வருது இல்லையா? இல்ல பிளாங்கா இருக்கு மிஸ். ஓகே, அதை பார்த்துக்கிறது லேட் ஆகும். நீங்க முதல்ல போடுங்க. ஒரு சார்ட் ஒண்ணு அடிச்சு கொள்ளணும், சரியா? அந்த சார்ட்ல வந்து முதலாவது நீங்க போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு விளங்குது தானே? போட் பிரச்சனை இல்லையே? இல்ல மேம், விளங்குது. ஓகே, தெரியுது விளங்கல? தெரியுது மிஸ். ஓகே, முதலாவது போட்டுக்கொள்ளுங்க. சீரியல் நம்பர்னு போட்டுக்கொள்ளுங்க. ரெண்டாவது போட்டுக்கொள்ளுங்க எம்ப்ளாயி நம்பர். நான் சின்னதா ஆக்குறேன், என்ன போட்டுக்கொள்ளுங்க எம்ப்ளாயி நம்பர். அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க நேம் ஆஃப் எம்ப்ளாயி.
சரியா? இங்க போட்டுக்கொள்ளுங்க வந்து முதலாவதா போட்டுக்கொள்ளுங்க. இங்க போடுங்க பேசிக் சேலரி. சரியா? அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க அலவன்ஸ். சரியா? அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க கன்சாலிடேட்டட் சேலரி. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க ஓவர் டைம். அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க கிராஸ் சேலரி. ஓகே, போட்டுட்டு இதுக்கு மேல போட்டுக்கொள்ளுங்க இது அத்தனையும் என்னது டிடக்ஷன். ஓகே, இதுல தொடர்ச்சியா தான் வரணும். நான் இடம் காணாதனால நீங்க எனக்கு கீழே எழுதுறேன். ஓகே, அடுத்ததை போட்டுக்கொள்ளுங்க இபிஎஃப். இதுக்கு அடுத்ததா தான் வரணும் இபிஎஃப். இடம் காணாதனால இங்க எழுதுறேன். அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க வெல்ஃபேர் சொசைட்டி கொடுத்தது. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க பேங்க் லோன். இது எப்படி நான் ஹெட்டிங் எடுத்தேன்றதை நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. பேங்க் லோன். அடுத்தது பார்த்துக்கொள்ளுங்க டோட்டல் டிடக்ஷன். போட்டுக்கொள்ளுங்க அடுத்ததா நெட் சேலரி. அப்புறம் இபிஎஃப் 15%, இடிஎஃப் 3%. ஓகே, இது தொடர்ச்சியா தான் போகணும். இதுக்கு மேல இந்த இபிஎஃப் ஓட இதுக்கு மேல போட்டுக்கொள்ளுங்க வந்து அங்க நாங்க டிடக்ஷன் போட்டோம் தானே, இது நீங்க போட்டுக்கொள்ளுங்க சாரி இதுக்கு டிடக்ஷன். இதுக்கு டிடக்ஷன் போடுங்க. இது நம்ம ஊழியர் சம்பளத்துல இருந்து கழிக்க வேண்டிய விஷயங்கள். இது ஊழியர் சம்பளத்தோட கூட்ட வேண்டிய விஷயங்கள். அதுதான் அர்த்தம். ஓகே, இப்ப உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்தது தானே. இப்ப நீங்க ஒரு அந்த பாயிண்ட்ஸ்ல எடுங்க பாப்போம். அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அவர் பெர் 180 ஹவர்ஸ். இப்போ இதுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த ஹவர்ஸ் வந்து பெர் மந்த்துக்கு 180 தான் செய்யணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்க பேசிக் சேலரி பெர் ஹவர்ஸ் இஸ் 250 rupees. உங்களுக்கு பேசிக் சேலரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 250 rupees. இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் தகவல்கள் கீழே கொடுத்துருக்கேன் தானே. இப்ப அந்த தகவல்களை ரீட் பண்ணி ஒரு 2 minutes தர எனக்கு இதுக்குள்ள போடுங்க பாப்போம். இந்த பேஜ் ஃபில் பண்ணுங்க பாப்போம்.
ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. முதலாவது உங்களுக்கு சொன்ன பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த ஹவர்ஸ் பெர் மந்த் 18 ஹவர்ஸ். இப்போ உங்களுக்கு நான் கொடுத்த சார்ட்ல பாருங்க, யாராவது 180 ஹவர்ஸ்க்கு மேல வேலை செய்திருக்காங்களா? மேக்ஸிமமா ஒரு ஊழியர் செய்யக்கூடிய அதிகூடிய வேலை நேரம் வந்து 180 ஹவர் தானா? அந்த 180 ஹவர் தவிர யாராவது செய்திருக்காங்களா? அதை விட குறைவா தான் எல்லாரும் செய்திருக்காங்க. அப்ப அதுக்கு மேல செய்த என்னன்னு நம்ம சொல்லுவோம்? ஓவர் டைம். ஓகே, அப்ப ஓவர் டைம். அப்ப அங்க யாராவது 180 ஹவருக்கு மேல செய்திருக்காங்களா அந்த கொடுத்த சார்ட்ல? இல்ல மிஸ். இல்ல. ஓகே, அப்புறம் அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி, கொஞ்சம் டிக் பண்ணி வெச்சுக்கொள்ளுங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? பேசிக் salary per hour is 250 rupees. அப்ப பேசிக் salary வந்து எப்படி பாக்குறாங்களா? 250 ரூபாய் வந்து ஒரு அவருக்கு கொடுக்குறாங்களா? அப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். முதலாவதா இருந்தவர் யாரு? கமல். கமல் வந்து ஏடி கமல். அந்த கமல் வந்து எத்தனை அவர் வேலை செய்திருக்காரு? முதல்ல வந்து நீங்க நம்பர்ஸ்களை போட்டுக்கொள்ளுங்க. எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க? சீரியல் நம்பர் 5 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்கள எம்ப்ளாயி ஐடி நம்பர் கொடுத்தேன், அந்த ஐடியை போட்டுக்கொள்ளுங்க. ஓகேயா? முதலாவது யாரு? கமல் இருக்காரு. இரண்டாவது யார் இருந்தாரு? அப்துல்லா. அடுத்தது யார் இருந்தார்? சிரிப்பாளர். அடுத்தது யார் இருந்தாங்க? ரஞ்சன். அடுத்தது யார் இருந்தா? நிமல். ஓகேயா? இப்ப பேசிக் சேலரி வந்து ஒரு அவருக்கு 250 ரூபாவா? இப்ப சொல்லுங்க பாப்போம், கமல் எத்தனை அவர் வேலை செய்திருக்காரு? 180. 180. அப்ப 180 ஹவர்ஸ் அவர் வேலை செய்திருக்காரு. ஒரு அவருக்கு 250. நம்ம என்ன செய்யணும்? 250 பெருக்கணும். பெருக்கணும் என்ன ஆன்சர் வருது? 45,000. 45,000. அப்ப போடுங்க பாப்பீங்க. பேசிக் சேலரி கமலுக்கு 45,000. அதே மாதிரி அப்துல்லாக்கு? அப்துல்லாக்கு என்னது? 37,500. 37,500. சிரிப்பாளுக்கு? 32,500. 32,500. And ரஞ்சனுக்கு? 45,000. 45,000. And நிமலுக்கு? 40,000. இங்க டோட்டல்னு போட்டு எனக்கு கூட்டி போட்டுக்கொள்ளுங்க. கூட்டின எவ்வளவு வருது? கூட்டின எவ்வளவு வருது? 200,000. 200,000. ஓகே. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிருக்கீங்க? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி, செகண்ட் பாயிண்ட் சரி. Overtime is approved. The overtime payment is 150% of basic salary. இப்போதைக்கு எங்களுக்கு ஓவர்டைம் பத்தி ஏதாவது ஒரு ஐடியா இருக்குதா? இல்ல என்ன? சோ அந்த பாயிண்ட் நாங்க அப்படியே வைப்போம். அடுத்தது நம்ம கடைசியா பார்ப்போம். அதுக்கு அடுத்தத பாருங்க. Every worker is given 300 transport allowance. எவ்ரி வர்க்கர்ஸ்க்கு என்ன செய்யறாங்களா? 300 டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் சொல்றது வந்து அவங்க சம்பளத்தோட கூட்டுற ஒரு விஷயமா, கழிக்கிற ஒரு விஷயமா? கூட்டுற ஒரு விஷயம். அதனாலதான் நான் இந்த பக்கம் போட்டேன். கூட்டுற விஷயங்களை ஒரு பக்கம் போட்டு கழிக்கிற விஷயங்களை ஒரு பக்கம் போடுங்க. ஓகே? அப்ப எலவன்ஸ் வந்து எல்லாருக்கும் எவ்வளவு? 300 டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப கூட்டினது எவ்வளவு வரும்? 1,500. ஓகே. இப்ப அது ரெண்டையும் நான் கூட்டி இங்க போடுறேன். அடுத்ததா கூட்டின எவ்வளவு? 45,300 ரூபாய். அடுத்தது 37,800 ரூபாய். அடுத்தது 32,800 ரூபாய். 45,300 ரூபாய். அடுத்தது 40,300. ஓகேயா? அடுத்த விஷயம் என்ன சொல்லிருக்கு? All the employees contribute
to 100 rupees for welfare society. என்ன செய்யறாங்கன்னா வெல்ஃபேர் சொசைட்டிக்கு எல்லா எம்ப்ளாயி வந்து 100 rupees ஒன்னு கொடுக்குறாங்களா. அப்ப அது கழிக்கிற விஷயமா கூட்டுற விஷயமா? கழிப்பட்ட விஷயம். கழிக்கிற விஷயம். அப்ப நான் அதை கழிக்கிறேன். 100 ரூபா எல்லாரும் கொடுக்குறாங்க என்ன? ஓகே, அப்ப அதை நான் போட்டுட்டேன். அடுத்தது பாருங்க, அப்துல்லா has worked 10 hours of overtime. அப்துல்லா என்ன செய்யறாரா? 10 hours overtime சொல்லியிருக்காரு. 10 hours overtime ஒன்னு அப்துல்லா செய்திருக்காராம். அப்ப இந்த ஓவர் டைம் பாக்குற கல்குலேஷன் பாருங்க, உங்களுக்கு மேல பாயிண்ட்ல சொல்லிருக்கு. ஓவர் டைம் இஸ் அப்ரூவ்ட் the overtime payment 150% of basic salary. பேசிக் சேலரியில 150% வந்து கொடுக்குறாங்க. சோ அப்ப அப்துல்லாட 10 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு வரும்? பேசிக் சேலரி எவ்வளவு ஒரு ஹவருக்கு? 250. இந்த 250ல 150% வந்து பேசிக் சேலரி. அப்ப 150 பேசிக் சேலரி எவ்வளவு வரும்? 375 ரூபா. அப்ப அப்துல்லா எத்தனை அவர் வேலை செய்யறாரு? 10 அவர் வேலை செய்யறாரு. அப்ப அந்த 375 ரூபா 10ஆல பெருக்குனா 3750 ரூபா அவரோட ஓவர் பேமெண்ட். அப்துல்லாக்கு நேரா அவரோட ஓவர் பேமெண்ட் நான் போடுறேன். ஓவர் டைம் ஒர்க் பண்றது விளங்கிச்சா? பேசிக் சேலரியில 150% ஓவர் டைம் கொடுக்குறாங்களாம். அப்ப பேசிக் சேலரி எங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? 250 rupees. அப்ப 250க்கு 150% பார்த்தா 375. அப்ப அப்துல்லா எத்தனை அவர் வேலை செய்திருக்காரு? 10 hours வேலை செய்திருக்காரு. சோ 10ஆல பெருக்கினா 3750 ரூபா. 3750 ரூபா நான் அப்துல்லா கிட்ட தான் போட்டேன். ஓகேயா? ஓகே. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்தது என்ன சொல்லிருக்கு? On the written request of the LM Sirpala is 1500 is deducted as the installment of the bank loan. பேங்க் லோனுக்காக வேண்டி அவருடைய சம்பளத்துல இருந்து 1500 ஒன்னு கழிக்கிறதுக்கு அவரு ஒப்பந்தம் போட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப நான் என்ன செய்ய போறேன்? சிரிப்பாலோட இதுல இருந்து என்ன செய்வோம்? பேங்க் லோன் சிரிப்பாலத்துல 1500 நான் கழிக்கிறேன். கழிக்கிறேன். ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்கு? salaries are paid during the month EPF and the ETF payments are making the previous month. அதாவது இப்ப நம்ம வளமையா சேலரி எப்படி EPF ETF எப்படி கட்டுவோம்? ஜனவரி மாதத்துக்கு உரியதை நம்ம எப்ப கட்டுவோம்? அதுக்கு அடுத்த மாசம் ஆரம்பத்துல கட்டுவோம் தானே? அதைத்தான் அந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்பா எனக்கு. இப்ப cross salary, அப்ப cross salary எவ்வளவு வரும்? இதுகளை கூட்டி சொல்லுங்க. 45300. இங்க என்ன வரும்? 45300. ஏன்னா இங்க ஒண்ணு இல்ல தானே, அப்ப இங்க இல்லாத இடத்துல இங்க டேஷ் போட்டு கொள்ளுங்க. அடுத்தது என்ன ஆன்சர் வரும்? அடுத்தது என்ன ஆன்சர் வரும்? 550. அடுத்தது 32,800. அடுத்தது 45,300. அடுத்தது 40,300. இங்க வந்து ஓகே இபிஎஃப் நம்ம ஊழியர் சம்பளத்துல இருந்து கழிக்கிற பெர்சன்டேஜ் இபிஎஃப் எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? 15%. உங்களுக்கு நார்மலா தெரியும் என்ன இபிஎஃப் எப்படி கழிப்பாங்க? ஊழியர்ல இருந்து ஒரு அமௌண்ட்டும் 12%. 12 தானே சொல்லியிருந்தாங்க. 12 10 10% என்ன? 10. ஊழியர்ல இருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டும் மீதி ரெண்டும் யாரு போடுவாரு? உங்க நிறுவனம் போடும். அப்ப நிறுவனம் போடுறது எவ்வளவு சொல்லி இருந்துச்சு? 15 இடிஎஃப்க்கு 3% போடுவாங்கன்னு சொல்லி இருந்துச்சு. இது ரெண்டும் நிறுவனம் போடுறது. அப்ப ஊழியர் சம்பளத்துல இருந்து கழிக்கிறது என்னது? இபிஎஃப் 10%. அப்ப இபிஎஃப் 10% சொல்றது எப்படி பாப்பாங்க? உங்களோட புக்ல இருக்க ஒரு கணக்கு தான். பட் உங்க புக்ல என்ன செய்திருக்காங்கன்னா பேசிக் சேலரிக்கு பாத்துருக்காங்க. பொதுவா பேசிக் சேலரிக்கு பார்க்க மாட்டாங்க, அலவன்ஸ் கொடுக்குற அந்த அலவன்ஸையும் சேர்த்து தான் பார்ப்பாங்க. ஆனா அதுக்கான ஓவர் டைம் பார்க்க மாட்டாங்க. பேசிக் சேலரி இதை பார்த்தா சொன்னா இதுல
டிரான்ஸ்போர்ட் எலவன்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன பேசிக் சேலரியும் டிரான்ஸ்போர்ட் எலவன்ஸும் கண்டிப்பா பிக்ஸ்டா கொடுக்குற எலவன்ஸ். என்ன அந்த பிக்ஸ்டா கொடுக்குற எலவன்ஸுக்கு தான் இபிஎஃப் பார்ப்பாங்க. ஆனா உங்க புக்ல 45,000க்கு பாட்டு போட்டிருக்காங்க. அதுக்குள்ள அது வந்து 45,300 ரூபாய்க்கு தான் பார்க்கணும். அதாவது பிக்ஸ்டா கொடுக்குற எலவன்ஸையும் சேர்த்து தான் பார்ப்பாங்க. சோ சொல்லுங்க பாப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எவ்வளவு இபிஎஃப் வரும்? 10%. கமலுக்கு எவ்வளவு இபிஎஃப் வரும்? 4530 மேம். 4530. அண்ட் அடுத்தவருக்கு எவ்வளவு வரும்? 3780. 3780. அடுத்தவருக்கு 3280. 3280. அடுத்தது 4530 மேம். ஓகே. நெக்ஸ்ட் 4030. ஓகே. அப்ப அவங்க கொடுத்திருக்க எல்லா விஷயத்தையும் நான் இப்ப போட்டுட்டேன். இப்ப ஊழியர்ல இருந்து கழிக்கிறனால நான் இந்த சார்ட்ல போட்டேன். இதுல இந்த இபிஎஃப் இடிஎஃப் தள்ளி போட்டதுக்கான ரீசன் என்னது? அது வந்து நிறுவனம் கொடுக்கிறது. சோ அதனாலதான் இந்த குளத்துக்கு இந்த டோட்டல் டிடக்ஷனையும் தாண்டி நான் அங்கிட்டு போட்டிருக்கிறேன். அப்ப 15% பார்த்து சொல்லுங்க பாப்பா எவ்வளவு வருதுன்னு. எவ்வளவு வரும்? ஓகே. அப்ப இதுக்கு 15%, 3% பார்த்து போட்டீங்கன்னா ஓகே. இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். அடுத்ததா இபிஎஃப் சரி, இடிஎஃப் சரி, கிராஸ் சேலரியும் போட்டேன். சரியா? கிராஸ் சேலரி எவ்வளவு வந்துச்சு? 45,300 ரூபாய் வந்திருக்கு. சரியா? இந்த குளத்தை நான் கொஞ்சம் இங்க எடுக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு கழிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இந்த குளத்தை நான் இங்க எடுக்கிறேன். கிராஸ் சேலரி குளத்தை 45,300 ரூபாய், 41,150 ரூபாய், 32,800 ரூபாய், 45,300 ரூபாய், 40,000. சரியா? அப்ப கூட்டுற விஷயங்கள்ல கூட்டி நான் இங்க போட்டிருக்கேன். இப்போ கழிக்கணும். இப்ப கழிச்சு சொல்லுங்க பாப்பா எனக்கு இங்க டோட்டல் எவ்வளவு வரும்னு சொல்லி. எவ்வளவு வரும்? 45,300ல இருந்து 4,530 ரூபாய் கழிச்சு 100 ரூபாயும் கழிச்சா இவர்களுக்கு எல்லாம் பேங்க் லோன் இல்ல. சோ அதெல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டேன். சொல்லுங்க பாப்பா எவ்வளவு வரும்? ஃபர்ஸ்ட் கமலுக்கு எவ்வளவு வரும்? டோட்டல் டிடக்ஷன். டோட்டல் நாங்க எவ்வளவு டிடக்ஷன் பண்றோம்? 4,530 100ஐயும் கூட்டினா 4,630. அடுத்தது 3,880. அடுத்தது கழிச்ச எவ்வளவுக்கு வருது அவருக்கு? டிடெக்ட் பண்ற விஷயம் 4,880. அண்ட் அடுத்தது 3,630 அண்ட் 4,130. இப்ப 45,300ல இருந்து 4,630 போன நெட் சேலரி உங்களுக்கு எவ்வளவு வருது? 40,000 ஃபர்ஸ்ட் ஒன். கமலுக்கு எவ்வளவு வருது? 40,670 மேம். 40,670. அடுத்தவருக்கு 37,670. அடுத்ததுக்கு அடுத்தது எவ்வளவு வருது? 27,920. அடுத்தவருக்கு எவ்வளவு வருது? 40,670. அடுத்தது 36,170. ஓகேயா? இப்ப சொல்லுங்க பாப்பா இந்த சேலரி சீட் செய்யறதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இல்ல மிஸ். ஏதாவது டவுட் இருக்கா? இந்த குளம் அப்படியே அங்கிட்டு வரும். அப்ப நான் இதுக்குரிய எடிங் எல்லாம் எப்படி நான் எடுத்துக்கிட்டேன்?
அவங்க ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாங்க தானே, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட்ஸை முதல் ரீட் பண்ணி என்னென்ன விஷயத்த பத்தி சொல்லியிருக்காங்க, அந்த விஷயம் கூட்டுப்படுமா கழிப்படுமான்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஃபார்ம் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்ததுக்கு பிறகு இந்த சார்ட்டை போடுங்க. சார்ட்டை போட்டீங்கன்னா ஓகே. கிளியரா? முதலாவது என்ன செய்தேன், சீரியல் நம்பர் போட்டேன், எம்ப்ளாயி நம்பர் போட்டேன். அதுல பேசிக் சேலரிய பத்தி சொல்லியிருந்தாங்க, அலவன்ஸை பத்தி சொல்லியிருந்தாங்க, ஓவர் டைமை பத்தி சொல்லியிருந்தாங்க. இந்த 3 விஷயம் என்ன செய்யும், சம்பளத்தோட கூட்டுப்படுற விஷயம். இபிஎஃப் இடிஎஃப் இதுல ஊழியர்ல இருந்து கழிக்கிற பெர்சன்டேஜ் 10% சொல்லியிருந்தாங்க. சோ அதை நான் போட்டிருக்கேன் கழிக்கிறதுக்கு. அது இல்லாம அவங்க என்ன செய்யறாங்க, வெல்ஃபேர் சொசைட்டிக்கு வந்து 100 ரூபா கொடுக்குறாங்க, எல்லாரும் 100 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லி போட்டிருந்துச்சு, அதை போட்டிருந்தேன். அண்ட் அடுத்தது என்ன சொல்லியிருந்தாங்க, பேங்க் லோன். ஒருத்தர் வந்து பேங்க் லோன் அப்ரூவல் பண்ணிருக்காரு, 1500 கழிக்கிறேன்னு சொல்லி. சோ அதை போட்டிருக்கேன். அப்புறம் எவ்வளவு நான் கழிக்கிறேன்ற அமௌண்ட்டை போட்டுட்டு எனக்கு வந்து கிராஸ் சேலரி, அதாவது கூட்டி வந்து இந்த கிராஸ் சேலரில இருந்து கழிச்சு நான் நெட் சேலரி எடுத்துருக்கேன். இப்ப விளங்கிச்சா உங்களுக்கு லேபர் காஸ்ட் என்னன்னு சொல்லி? ஒரு பே ஷீட் செய்ய சொன்னா செய்ய முடியுமா? முடியும். ஓ மிஸ். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களோட இதுல இருக்கு. ஓகேயா? அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பே ஷீட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி முழுசா சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்த கிளாஸ் இந்த லேபர் காஸ்ட் தொடர்ச்சியோட இன்னொரு சப்ஜெக்டையும் சேர்த்து படிப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கு. உங்களுக்கு நீங்க எப்ப எக்ஸாம்னு சொன்னீங்க? மார்ச்ல மேம். இல்ல காஸ்ட் இது கெட்ட எப்ப 20th ஸ்டார்ட் ஆகுது. 20ஆம் தேதி கெட்ட எக்ஸாம் தானே உங்களுக்கு? ஓமா. 20 சொல்றது எப்போ? நெக்ஸ்ட் வீக் தானே? ஓ மிஸ். டோன்ட் வரி, நான் அதுக்கு முன்னுக்கு உங்களோட எல்லா சப்ஜெக்டையும் முடிச்சிருவேன். ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு நாளைக்கு இல்ல போய் அன்னைக்கு ஒரு கிளாஸ் போட்டு விடுறேன் ஈவினிங். ஓகே ஓகே, மிஸ். அப்ப அடுத்த சப்ஜெக்டையும் நம்ம படிச்சிடலாம். அப்படி அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு கிளாஸ் போட்டுக்கிட்டே வரும். ஓகே, கிளியர் தானே? டவுட் இல்ல ஏதோ? இல்ல மேம். தேங்க்யூ. அப்ப நான் உங்களுக்கு நான் போய் அன்னைக்கு கிளாஸ் டைம் என்னன்றதை நான் சொல்றேன். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே மிஸ், தேங்க் யூ. தேங்க்யூ.